கட்சி தொடக்க நிலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுனால யாரோடும் பகை இல்லைங்கிறது முதல் கட்டம். யாரை தங்களுடைய எதிரி என்று அறிவிக்காமல் அரசியல் செய்ய முடியுமா? திமுக எதிர்ப்பை கழிச்சிட்டு நீங்க விஜய் அரசியல் வெற்றி பெற்றன்னு சொல்ல முடியாது. திமுக என்கிற அந்த வரலாற்றை கழிச்சிட்டு தமிழ்நாட்டின் வரலாற்றை எழுத முடியாது. புதிதாக ஏதாவது செய்தால் மட்டும்தான் இந்த அரசு தப்பிக்குமே தவிர, இல்லைன்னா மிக கடுமையான விமர்சனத்திற்கும் அதிருப்திக்கும் அந்த ஆளாகும். அது நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ், லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் 2031 26 வந்த மாதிரி ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் பேசுறாரு பொள்ளாச்சியில் அந்த வீதலிட சமைப்பு சார்பாக. 2031 இது கட்சியாக ஆகிடும், 50 லட்சம் பேர் இணைஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கண்டினியூஸாக வச்சுட்டு பேசிட்டு போயிட்டே இருக்காரு. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் யாரையுமே பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசவே இல்லை. எல்லா கட்சியுமே ஃபேவராக பேசுகிற மாதிரி விஷயங்களை கொண்டு போகிறார். முன்னாள் ஒரு ஸ்டாலின் பண்ண விஷயங்களை பாசிட்டிவாக எடுத்து பேசுகிறாரு. எடப்பாடி அவர்களை ஃபேவராக எடுத்து பேசுகிறாரு. சிஎம் சார் தான் கூப்பிடப்படுறதுன்னு சொல்லிட்டு விஜய் ஃபேவராக எடுத்து பேசுகிறாரு. எல்லாருமே ஃபேவராக எடுத்து ஒரு லைனப்பில் கொண்டு போகிறாரு. என்ன பாலிடிக்ஸ் பண்ண போகிறான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை மக்களை அவர் எவ்வளவு எதிர்மறை அரசியல் செய்தார் என்பதை நம்ம கடந்த காலத்தில் அவர் பாஜக மாநில தலைவராக இருக்கும்போது பார்த்தோம். கட்சி தொடக்க நிலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுனால யாரோடும் பகை இல்லைங்கிறது முதல் கட்டம். ஆனால் யாரை தங்களுடைய எதிரி என்று அறிவிக்காமல் அரசியல் செய்ய முடியுமா? விஜய் பண்ணுறாரு இல்லையே. திமுக ஒரு சக்தி என்ற ஒரு வெறுப்பு அரசியலின் வழியாக தான் அவர் இந்த இடத்தை அடைந்திருக்கிறார். திமுக எதிர்ப்பை கழிச்சிட்டு நீங்கள் விஜய் அரசியல் வெற்றி பெற்றன்னு சொல்ல முடியாது. அது அதிமுகவின் வசம் இருந்த ஒரு ஓட்டு. திமுக எதிர்ப்பு என்பது காலங்காலமாக இருக்கு. கட்சியாக திமுக தொடக்க காலத்தில் இருந்து அது காங்கிரஸ் கையில் இருந்துச்சு. சாதாரணமானவங்க பூராமே இந்த கட்சியில் வந்துட்டாங்க, கேட்டுக்கட்டவெல்லாம் வந்துட்டாங்க, தருதலை எல்லாம் வந்துட்டாங்கன்னு அந்த காலத்தில் பேசினாங்க. அது காமராஜர் ஒரு பெரிய வாக்கு வங்கி வச்சிருந்தாரு. திமுக 67 ஜெயிக்கிற போது, காங்கிரஸ் தோக்கிற போது 40% மேலான வாக்கு வங்கி, 41% காமராஜர் அந்த வாக்கு வங்கி இருந்தது. 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு 75 காமராஜர் மறைகிறாரு. காமராஜருடைய மரணத்துக்கு பின்பு என்ன ஆகுதுன்னா, அந்த திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி எம்ஜிஆர் இடத்துல இடம் மாறுகிறது. அதை வச்சு தான் அவர் ஓட்டினாரு. அந்த வாக்கு வங்கி ஜெயலலிதாட்ட வருது. அந்த வாக்கு வங்கி இப்போது விஜய்க்கு கைமாறி இருக்கிறது. இந்த திமுக எதிர்ப்பு என்பது நேற்றுக்கு முதல் நாள உருவானதில்லை. 1949 அதுக்கு ஒரு பெரிய ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலான வரலாறு இருக்கு. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கறப்ப எதிர்த்து அந்த ஒரு குரூப், எல்லாருக்கும் கல்வி கிடைச்சப்ப எதிர்த்து ஒரு குரூப், எல்லாருக்கும் கரண்ட். அவன் என்ன பண்ணுவான்னா, நேரடியா இதெல்லாம் சொல்ல மாட்டான், ஊழல் செய்யறாங்கன்னு சொல்லுவான். நீங்க ஸ்டாலினை ஒழிச்சிட்டா, உதயநிதியை ஒழிச்சிட்டா, அந்த குடும்பத்தை ஒழிச்சிட்டா ஏதோ தமிழ்நாட்டில் எல்லாமே சுபிச்சமா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் திமுக என்கிற அந்த வரலாற்றை கழிச்சிட்டு தமிழ்நாட்டின் வரலாற்றை எழுத முடியாது. எந்த சாலையில் பயணித்தாலும், எந்த மேம்பாலத்தில் போனாலும், எந்த பூங்காவில் அமர்ந்தாலும், எந்த கல்லூரிக்கு போனாலும், எந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனாலும், எந்த மருத்துவக் கல்லூரிக்கு போனாலும், நீங்கள் திராவிட இயக்கங்களின் பங்களிப்பு இல்லாத ஒரு தமிழ்நாட்டை நீங்கள் எந்த இடத்துலையும் பார்க்கவே முடியாது. அதை நீங்கள் அதை தாண்டி நீங்கள் என்ன சாதிக்க போய் பேசுதா? தாவேகாருக்கு பிரச்சனை என்னன்னா, அங்கே 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா நீ 2500 கொடுக்க முடியுமா? முடியாது. அதுதான் பிரச்சனை. இப்போ மகாராஷ்டிராவில் யார் பேர் 1.5 கோடி பேர், 92 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா அந்த இதுலேருந்து நீக்கியிருக்காங்க. கேட்டால் இகேஒய்சி அவங்க ப்ராப்பராக பண்ணலைன்னு சொல்லிட்டு அந்த 1500 ரூபா கொடுக்குற ஸ்கீம்லேருந்து 92 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி பண்ணுமான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இவங்க 2500 ரூபா பற்றி வாயை திறக்க மாட்டுறாங்க. தாய்மாமம் திட்டம் பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்றைக்கி செப்டம்பர் 15ஆம் தொடங்கப்படும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட தான் வந்திருக்கு. வரப்போகிற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா as soon as possible இந்த வீக்கில் வந்துடும். அப்படி வரப்போ அந்த பட்ஜெட்டில் அந்த 2500 ரூபாய் ஸ்கீம் இருக்குமா, வேலையில்லா பட்டாதாரிகளுக்கான 4000 ரூபாய் ஸ்கீம் இருக்குமா, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. ஆதரவற்றவர்களுக்கான 3000 ரூபாய் ஸ்கீம் இருக்குமா, அந்த மாதிரி பல கொஷின்ஸ் இருக்குல்ல. அதை பற்றின எந்த ஒரு இடத்துலையுமே தாவேகாவை பொறுத்தவரையில் தவளை தன்வாயால் கெடும் ஒரு பழமொழி இருக்குது. அவங்க வாக்குறுதி தான் அவர்களுக்கு விரோதியாக நிற்க போகுது. அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்களால் ஒரு நாளும் நிறைவேற்ற முடியாது. இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது 20 லட்சம் கோடியாக தான் மாற முடியுமே தவிர, நடைமுறையில் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கோ, இவர்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கோ நடைமுறை சாத்தியம் அவர்களிடத்தில் மிக குறைவாக இருக்குது. நிர்வாக திறனற்றவர்களை அவர்கள் முதன்மைப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. யாருக்கும் எந்த பதிலும் இல்லைங்கிறது தான் இந்த அரசினுடைய ஒரு மாபெரும் சிறப்பு. இந்த அரசுக்கு எந்த விடையும் இல்லை, கேள்விகள் மட்டும்தான் இருக்கே தவிர இந்த அரசிடத்தில் எந்த விடைகளும் இல்லை.
இந்த ஒரு பட்ஜெட்ல தாவேக அரசிடம் என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயங்கள் நீங்க என்னென்னலாம் வந்து முதன்மையா வந்து ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல தாவேக கவர்மெண்ட் கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர்கள் வந்து பட்ஜெட் வழியாக எதை வந்து முன்வைக்க போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குரியதாக இருக்கிறது. அவங்க கடந்த கால அரசின் மீதான குற்றச்சாட்டுக்களை தான் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர புதிதாக என்ன செய்ய போகிறோம், இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்கிற இடத்தை நோக்கி அவங்க இன்னும் நகரவே இல்லை. ஆனால் பட்ஜெட்டை பொறுத்தவரையில் என்ன செய்ய போகிறாங்க, கடந்த கால அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு புதிய திட்டங்களில் எதையெல்லாம் வந்து செய்ய போகிறாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. புதிதாக ஏதாவது செய்தால் மட்டும்தான் இந்த அரசு தப்பிக்குமே தவிர இல்லைன்னா மிக கடுமையான விமர்சனத்திற்கும் அதிருப்திக்கும் அந்த ஆளாகும். அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களை பண்ணான்னு நான் உங்களுக்கு 10 மினிட்.